வணக்கம் guys. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ்க்காக தான். என்னடா சோஷியல் மெசேஜ் புதுசா அப்படின்னா, எஸ்டர்டே வந்து நான் ஒரு இன்சிடென்ட் ஃபீல் பண்ணேன். நிறைய நம்ம லைஃப்ல நடக்கும், ஓகே இதெல்லாமே ஓகே. பட் இந்த இன்சிடென்ட் வந்து கண்டினியூஸா எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு கடுப்பேற்றுற மாதிரி, இரிட்டேட் பண்ற மாதிரி, கோவம் வர மாதிரி. இது ஒரு இந்த 1 மந்த்லேயே வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து சரௌண்டிங்லையும் சரி எனக்கும் சரி நான் அதை கேட்கிறேன், காதால கேட்கிறேன். அது ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்கா இருக்குது. அதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னன்னா, நேற்று வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி அவுட்டாக வந்து நைட் அவுட் போனோம். ஸோ ஃபேமிலியாக போயிட்டு வந்திருந்தோம். ஸோ எங்களோட பர்சனல் ஒர்க்குக்காக நாங்கள் ஒரு ஷாப் பார்க்கலாம்னு சொல்லி லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஷாப் பார்த்துருந்தோம். பட் வந்து அது எங்களுக்கு பிடிக்கல. பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அது கொஞ்சம் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், அட்மாஸ்பியர் அழகாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த இடம் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. அது ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் கிடையாது, லைட்டிங் கிடையாது, வயரிங் எல்லாமே வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது அந்த அட்மாஸ்பியர். ஸோ எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் என்னன்னா நாங்கள் அதே ரெனோவேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்ததுனால எங்களுக்கு ஐடியா கிடையாது. ஸோ நாங்கள் சொன்னோம், ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்கள் டைம் எடுத்துட்டு நாங்கள் அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லி ஒரு 1 வீக் கூட ஆகல, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து 1 வீக் கூட ஆகல. ஸோ அப்படி போயிட்டு வரும்பொழுது எங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன்ல இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா ஒரு 4 டேஸா வந்து விடாம கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு அந்த ஓனர் சைட்ல இருந்து. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கால் கண்டினியூவா வரது எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் ஃபோன் எடுக்கல. பட் எடுக்காததுனால நேற்று ஃபோன் நான் அட்டன் பண்ணி பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் அட்டன் பண்ணி பேசுறோம். அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்களா, ஸ்டோரி எல்லாம் போடுறீங்க, அப்டேட் எல்லாம் பண்றீங்க, வாட்ஸ்அப்ல ரிப்ளை எல்லாம் பண்ண முடியாதா, ரொம்ப பேசிக்கிட்டே இருந்துட்டு இல்ல ப்ரோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னேன். சரி போடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டி போட்டு பேசி சம்திங் ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னே எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. எனக்கு கோவம் வந்துருச்சு. நாங்கள் ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அடுத்தடுத்து மாத்தி வேற நம்பர்ல இருந்து எங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்ல. என்னன்னா ஒரு லேடி அனுப்புறாங்க. ஸோ ஒரு எங்க வீட்டுல எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு வந்த காலை நாங்க அட்டன் பண்ணி பேசுறோம். பாக்குறது நாங்க தான். ஸோ நாங்க அட்டன் பண்ணி பேசுறோம். வாட் எவர் இட் இஸ், யாரா வேணா இருக்கலாம், ஓகேங்களா. நம்ம பேசுறோம். ஒரு மெசேஜ் வருது. போயும் வந்து ஒரு பொம்பளை கிட்ட வந்து பொண்ணுங்க கிட்ட கொடுத்து பேச வைக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ்ல என்னடா இருக்கு இவங்க ட்ரிகர் ஆகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த மெசேஜ்ல இதே மெசேஜை நான் ரீசெண்டா ஒரு ஷூட்ல போனப்போ ஒரு 4 லேடிஸ் உட்காந்து ஏதோ பேசுறாங்க. பேசும்போது சொல்றாங்க அவன் ஒரு ஆம்பளையா, பொண்ணை விட்டு பேச வைக்கிறான். இப்ப இவங்களும் அதே மெசேஜ் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து உஷான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தாங்க. சோ அவங்களும் என்கிட்ட பேசும்போது சம்திங் அந்த மாதிரி தான் ஒரு வேர்ட் விட்டாங்க. போயும் வந்து ஆம்பளை கிடையாது, நீங்களாம் பொண்ணுங்களை விட்டு பேச வைக்கிறீங்க, பொம்பளைங்களை பேச வைக்கிறீங்க அப்படின்னு. இப்ப நேத்து இந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் வந்து சஹானான்னு சொல்லி. சோ அவங்க வந்து மெசேஜ் பண்றாங்க, நீ எல்லாம் வந்து ஒரு ஆம்பளையா, போயும் ஒரு பொண்ணை விட்டு பேச வைக்கிற, நீ எல்லாம் ஆம்பளத்தனமா இல்லையா, இதெல்லாம் ஆம்பளத்தனமா இருக்கா அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேள்வினா, இப்படி அனுப்புற மெசேஜஸ் எல்லாமே நான் மேக்சிமம் வந்து பசங்க சொல்லி நான் அவ்வளவு கேள்விப்படல. பட் பொண்ணுங்களே தான் இந்த மெசேஜ போடுறாங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, அது எப்படி வந்து ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட, ஐ மீன் ஒரு ஆம்பளைய உயர்த்தி அந்த பொண்ணை தாழ்த்தி எப்படி பேசுறாங்க. எவ்வளோ சோசியல் மீடியாஸ் வருது, வீடியோஸ் போடுறாங்க, நிறைய பேர் எடுத்து சொல்றாங்க, நிறைய ஸ்டேஜ்ல நிறைய ஒரு பப்ளிக் டெலிவிஷன்ல சொல்றாங்க பொண்ணும் பையனும் ஈக்குவல். இப்போதான் இப்படி இருக்கிறவங்க இப்படி தாண்டி இப்படி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வந்து இதையும் தாண்டி பொண்ணுங்க நிறைய பேர் பசங்க புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி பொண்ணுங்க மேல எவ்வளவு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பேசினவங்க பாத்தீங்கன்னா 2K ஜென்ரேஷன் தான், ஒரு 25 ஏஜ் அவ்வளவுதான் இருக்கும், 25 தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2K ஒரு நியூ ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களே வந்து பொண்ணுங்களை இவ்வளவு மட்டம் தட்டுறது வந்து எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. இது ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் சொன்னாங்க பரவாயில்ல இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கலாம். பட் நான் ரீசெண்ட் இந்த 1 மந்த்ல வந்து ஒரு 5-6 பேர் கிட்ட நான் கேட்கிறேன். நான் போற இடத்துல, டிராவல் பண்ற இடத்துல, போயும் ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு பேச வைக்கிறீங்க, போயும் ஒரு பொண்ணை போய் அனுப்புறீங்க அப்படின்னா என்னங்க. பேசுறவங்க பொண்ணா இருக்கிறீங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பொண்ணா இருக்கிறவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க, நான் சொன்ன ஒரு பொண்ணுக்கு பொண்ணு இருக்கிறாங்க. நீங்களே வந்து இப்படி பொண்ணுங்களை தரமட்டமா வந்து ஆம்பளைங்கன்னா பெரிய உயர்வாகவும் பொண்ணுங்களை தாழ்த்தியும் பேசுறது இவ்வளோ ஒரு ஒரு கேவலமான ஒரு சீப்பான ஒரு மெசேஜா இருக்கு எனக்கு இது. சோ எதுக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு நெஞ்சு கேட்டுக்கிறேன், என்னைக்குமே பொண்ணுங்களை மட்டம் தட்டாதீங்க. இப்பதான் பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்றத கண் கூட பாக்குறீங்கல்ல, ஏன் பொண்ணுங்க இவ்வளவு கேவலமா மட்டம் தட்டுறீங்க. ஆஃப்டர் ஆல் அதுவும் போயும் ஒரு பொண்ணு கிட்ட போய், அந்த வார்த்தை வந்து அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு எதாவது நேர்ல போய் நல்லா கேட்டு விடணுமா, அவங்க என்ன ஜென்ரேஷன் கேட்கணும் அப்படின்னு தோணுது. இப்ப நீங்க சொல்றீங்கன்னா பொண்ணு கிடையாது, ஓகே, மேலும் கிடையாது, வாய்ஸ் உங்களுக்கு ஃபீமேல் வாய்ஸ் வருது, மேலும் கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர், இப்ப எந்த ஒரு இதுவே இனமே இல்லை அப்படின்னா நீங்க யாரு எனக்கு புரியல. ஒரு பொண்ணா பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பொண்ணை இப்படி பேசவே கூடாது. அது ரொம்ப தப்பு. அது பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்களும் பாத்தீங்கன்னா உணருங்க ப்ளீஸ். இங்க பொண்ணுங்க கேவலம் கிடையாது, போயும் ஒரு பொண்ணுகிட்ட அப்படின்ற அளவுக்கு பொண்ணுங்க கேவலம் கிடையாது. பொண்ணுங்க எவ்வளவோ போய்கிட்டு இருக்காங்கன்றத கண் கூட பாக்குறீங்க, இன்னமும் பாப்பீங்க. என்னைக்குமே அப்படி பேசாதீங்க, உங்க தப்ப உணருங்க, அவ்வளவுதான். இல்ல இதை வச்சு அக்ஷயா கிட்ட வந்து பேசணும், சண்டை போடணும்னா ஆல்வேஸ் வெல்கம். என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும் ஷியரா, அண்ட் என்னோட அட்ரஸும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வந்து டைரக்டா மீட் பண்ணி பேசலாம். அதையுமே நம்ம ஒரு வீடியோவா அப்டேட் பண்ணி போடலாம். ஏன் சொன்னீங்க அதுக்கான ஒரு டெஃபினிஷன் நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கேட்கறதுக்கு நானும் ரெடி. பட் இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க, யாருமே சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்ச கான்டாக்டுக்கு இது ஓரளவுக்கு ஷேர் ஆனா கூட எனக்கு போதும். ஏன் அப்படின்னா மேபி நம்ம வாயிலே தெரியாம வந்துச்சுன்னா கூட, ஐயோ நம்மளும் ஒரு பொண்ணு தானே,
அது இயல்பு தான், ஆனா இப்படி வரக்கூடாது. இது இயல்பு கிடையாது. ஒரு விஷயம் தப்பா வந்து வார்த்தை விடுறோம்னா பரவாயில்ல, ஒரு பொண்ணுங்களோ ஒரு பசங்களோ வந்து போய் ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு கிட்ட பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. அவ்வளவுதான் கைஸ். சோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். உங்களையும் ஒரு பொண்ணா இருக்கிறவங்க பாத்துக்கீங்க, பசங்களா இருக்கிறவங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, போயும் ஒரு பொண்ணு கிட்ட போய் பம்பு இழுக்கிற, போயும் ஒரு பொண்ணை போய் பேசுற, போயும் ஆம்பளையா நீ பொண்ணுங்களை விட்டு பேச வைக்கிற, பொண்ணுங்களை வர வைக்கிற அப்படிலாம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லி புரிய வைங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா ஃபயர் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்படியே தான் உங்களுக்கு நடந்திருந்தா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த நான் சொன்ன அந்த 2 பேருமே இல்ல எக்ஸ்ட்ரா வேற யாராவது சொல்லியிருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அதை பத்தின அபிப்பிராயம் சொல்லணும்னா தாராளமா கமெண்ட் பண்ணலாம். பை கைஸ்.